ஒரு கம்பெனில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கூட சீனியர் இல்லாம ஷிஃப்ட்ல தனியா இருக்கேன். இன்னைக்கு எவன் என்ன பண்ண காத்திருக்கானோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கால் பண்ணிட்டாங்க. "தம்பி, அந்த மோட்டர் ஒண்ணு ட்ரிப் ஆயிட்டே இருக்குன்னு பார்ப்பா." நானும் போனேன். ரீசெட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தா மோட்டர் ஓடிடுச்சு. பரவாயில்லையே, நம்மளும் பெரிய மெயின்டனன்ஸ் இன்ஜினியர் ஆயிட்டோம் அப்படின்ட்டு கெத்தா உட்காந்துருந்தேன். திரும்ப கால் பண்ணாங்க. "தம்பி, 3, 4 டைம் ட்ரிப் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ட்ரிப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு போயிருவோம் பார்த்துக்கோ." "என்ன மிஷினை ஸ்டாப் பண்ணிருவியா?" சீனியரா ஃபோன் பண்ணி 1008 கேள்வி கேட்பான். அவன் கேள்விக்கு பதில் சொல்றவரு மிஷின்ல என்ன பிரச்சனைனே பார்த்துருவோம்னு போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா, அந்த பையன் எப்பல்லாம் அந்த கேபிள் ட்ரே மேல ஏறி நிக்கிறானோ, அப்பதான் அந்த மோட்டர் ட்ரிப் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரேலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, கேபிள்ல அந்த இன்சுலேஷன்லாம் டேமேஜ் ஆயிட்டு, அந்த ஃபேஸ் போய் ட்ரேல ஷார்ட் ஆகி ட்ரிப் ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா கேபிள்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லா இன்சுலேஷன்லாம் போட்டு மிஷின ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரச்சனைய நான் போய் பார்த்தேன், கண்டுபிடிச்சுட்டேன். இத பார்க்காம விட்டோம்னு வச்சுக்கங்க, இந்த பிரச்சனைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? இந்த மாரி பிரச்சனை வராம தடுக்கிறது எப்படி? அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க.